புயல் அடித்தாலும் மழை அடித்தாலும் என் துதிகள் ஓயாது. கரை தெரியாமல் நான் அலைந்தாலும் என் துதிகள் ஓயாது. என் நம்பிக்கை அவமானாலும் என் துதிகள் ஓயாது. கைவிட தெரியாதவரை விட்டு ஓட முடியாது. உம்மை விட்டால் நம்புவதற்கு யாரும் இங்கு கிடையாது. கைவிட தெரியாதவரை விட்டு ஓட முடியாது. உம்மை விட்டால் நம்புவதற்கு எனக்கு யாரும் கிடையாது. ஹலோ தம்பி தங்கச்சி, அன்பு வாலிப சகோதர சகோதரிகளே, இந்த பாட்டு எவ்வளவு நல்லா இருக்குல்ல. இந்த பாட்டை நான் நிறைய முறை கேட்டுட்டேங்க. கேட்டுனே இருக்கலாம் போல இருக்குது. என்ன ஒரு அழகான இசையமைப்பு, என்ன நேர்த்தியான இசையமைப்பு, நல்ல ஷூட்டிங் ஸ்பாட்ஸ், நல்ல வரிகள், அந்த லிரிக்ஸ் அழகான வரிகள், எல்லாத்துக்கும் மேல அந்த மியூசிக் அப்படியே மயக்குதுங்க. ரொம்ப நல்லா இருக்குல்ல. இன்னைக்கு கிறிஸ்தவ வட்டாரத்தில் நிறைய பேரோட வாயில் இந்த பாட்டு தாங்க வந்துனே இருக்குது. நானும் பார்க்குறேன். நிறைய பேர் உங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் நிறைய பேரோட பாடல் இதாக தான் இருக்குது. ஆனால் அன்பு தேவ பிள்ளைகளே, இசையமைக்கிற எல்லாருமே கர்த்தருடைய கருத்தில் இருக்கிறாங்கன்னு தவறா புரிஞ்சுக்காதீங்க. பிசாசுக்கும் நல்ல இசையமைக்க தெரியும். பிசாசுக்கு நல்ல வார்த்தைகளை எழுத தெரியும். அவன் கர்த்தர்கிட்டே அவனோட வார்த்தை ஜாலத்தை காட்டினான். அதனால உங்களோட பாடல் வரிகளையும் அந்த இசை மயக்கத்திலையும் கர்த்தருடைய ஊழியம் நீங்க தப்பா நினைச்சிடாதீங்க. நானு இங்க ஜான் ஜெபராஜை குறை பேசுறதுக்காக வரலங்க. தயவு செஞ்சு தப்பா புரிஞ்சுக்காதீங்க. எந்த ஒரு மனுஷனை பத்தியும் யாருக்கும் பேசுறதுக்கு அதிகாரமே கிடையாதுங்க. நான் எனக்கு ஃபர்ஸ்ட் அது விருப்பமே இல்லை. அதை பத்தி பேசுற அந்த தகுதி யாருக்குமே கிடையாதுங்க. எந்த ஒரு தனிப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையை விமர்சிக்கிறதுக்கு நான் இங்க வரலங்க. அது அவருக்கும் கர்த்தருக்கும் உரியது. ஆனா அவரை ஃபாலோ பண்ற உங்களுக்காக நான் இதை பேச விரும்புறேன். லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் இப்படியா சொல்லுகிறது, நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்க. எந்த மனுஷனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை நமக்கு முக்கியமே இல்லைங்க. கர்த்தர் சொல்றாரு நீதிமொழிகள் எழுதின புஸ்தகத்துல, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். எந்த ஒரு மனுஷனே கர்த்தருடைய பாத்திரமே உட்காந்து, ஆண்டவரே நான் அந்த பாவம் செஞ்சுட்டேன் என்ன மன்னிச்சிருங்கன்னு சொன்னா, ஆண்டவர் அதை மன்னித்து அவரோட முதுகுக்கு பின்னாடி எரிஞ்சிடறான். அதனால அதை பத்தி பேசுறதுக்கு யாருக்குமே அதிகாரம் கிடையாது. அதனால இங்க எந்த ஒரு தனிநபரையும் விமர்சிக்க நான் விரும்பல. அது அவங்களுக்கும் கர்த்தருக்கும் உரியது. ஆனா ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க, உங்களோட வாழ்க்கை கர்த்தர் சொல்றாரு நான் பரிசுத்தராக நீங்களும் பரிசுத்தராக இருக்கு. இந்த வாழ்க்கை கர்த்தருக்கு முன்னாடி ரொம்ப முக்கியங்க. நான் எப்படி வேணா இருப்பேன், ஆனா நான் ஊழியமும் செய்வேன். அது தவறு. பவுல் சொல்லுகிறார், தீமோத்தேயு எழுதின புஸ்தகத்துல எழுதும்போது சொல்லுகிறார், கண்காணியானவன் குற்றம் சாட்டப்படாதவனும் ஒரே மனைவியுடைய புருஷனுமா இருக்க கடவன். நம்ம யாரை ஃபாலோ பண்றதுன்னு ரொம்ப முக்கியங்க. நம்ம யாரை ஃபாலோ பண்றோம். இன்னைக்கு அந்த நபர் பாடுகிற பாடல், அவரோடு இணைந்து பாடுகிற அந்த பெண் யாருங்க? அவரோட மனைவியா? அவரோட மனைவியா? இல்லையங்க. இது எப்படி நீங்க அங்கீகரிக்கிறீங்க? அன்பு வாலிப சகோதர சகோதரிகளே, இதை உங்களால எப்படி ஜீர்ணிச்சுக்க முடியுதா? உங்களால இதை ஏத்துக்க முடியுதா? கர்த்தருடைய ஊழியனா அவ்வளோ அசதியாயிடுச்சா? எப்படி வேணா செய்யலான்ட்டு. கர்த்தருடைய ஊழியன் அவ்வளவு விளையாட்டானதா? எப்படி வேணா செய்யலான்னு. சங்கீதம் 2ஆம் சங்கீதம் சொல்லுகிறது, பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே கர்த்தரில் கை கூறுங்கள். நீங்க கர்த்தர்கிட்ட சேவிக்க வரும்போது கர்த்தருக்கு அவருடைய நாமத்திற்கு உரிய மகிமையை செலுத்துங்கள். கர்த்தர்கிட்ட வரும்போது ஒரு பயம் இருக்கணுங்க. கர்த்தர்கிட்ட வரும்போது ஒரு நடுக்கம் இருக்கணுங்க. ஏன்னா அவர் பரிசுத்தர். நான் எப்படி வேணா வாழ்வேன் அது கிடையாதுங்க. கிறிஸ்தவ ஜீவியம், கிறிஸ்தவ ஜீவியம் என்றது ஒரு வரையறுக்கப்பட்டது. இப்படிதான் வாழணும், இப்படிதான் நடந்துக்கணும், ஒரு முறை இருக்குதுங்க. கர்த்தர் சொல்ற நான் பரிசுத்தர். பவுல் சொல்லுகிறார் கொரிந்தியர் எழுதின புஸ்தகத்துல, நான் கிறிஸ்துவை பின்தொடர்கிறது போல நீங்கள் என்ன பின்பற்றுங்கள். அப்படி சொல்ல முடியுமாங்க? அப்படி சொல்லக்கூடிய நபராக இருந்தால் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. என்ன ஒரு துணிகரம். இதை நீங்களும் அங்கீகரிச்சு அந்த பாட்டை உங்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வைக்கிறீங்க, நீங்களும் அந்த பாடலை பாடுறீங்க. எப்படிங்க உங்க மனசு கொஞ்சம் கூட உறுத்தல? எனக்கு ஆக்சுவலாக இது 2 நாளைக்கு முன்னாடி இந்த வீடியோ போடணும்னு நினைச்சேங்க. ஆனால் எனக்கு மனசு சரியில்லை. எதுக்கு நம்ம ஒருத்தவங்களை குறை பேசணும்
ஆனால் பேசாமல் இருக்கவும் முடியலையே. நீங்கள் ஃபாலோ பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு பயமாக இருக்குதுங்க. இன்னைக்கு எப்படி போயினுக்குது கிறிஸ்துவ சமுதாயம்? எப்படி வேணா வாழலான்றது கிடையாது தம்பி, தங்கச்சி, எப்படி வேணா வாழலான்றது கிடையாது. கர்த்தருக்குள்ள இருக்கிற நீங்கள் வாழ்க்கை பயந்து வாழணும். உங்களுடைய பழைய வாழ்க்கையை பற்றி ஆண்டவர் எனக்குமே நினைக்க மாட்டாருங்க. விபசார ஸ்திரீ ஆண்டவர் கிட்ட கொண்டு வராங்க. ஆண்டவர் சொல்றாரு, உன்னோட பாவங்கள் மன்னிக்கு, நம்ம பாவத்தை மன்னிச்சுட்டு அவர் சொல்றாரு, நீ போய் இனி பாவம் செய்யாத, இனி பாவம் செய்யாத. கர்த்தருடைய பிரதான ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இனி பாவம் செய்யாத. உன்னோட பழைய வாழ்க்கையை என்னைக்குமே ஆண்டவர் நினைக்கவே மாட்டாங்க. நம்ம பாவத்தில் இருந்தோம், ஒரு காலத்தில் பாவத்தில் இருந்தோம். கர்த்தர் நம்ம என்னைக்கு பாவத்திலிருந்து மீட்டெடுத்து பரிசுத்தப்படுத்தி நிறுத்திட்டாரோ, இப்போ அவர் சொல்றாரு, நீ போய் இனி பாவம் செய்யாத. பெதஸ்தா குளத்தண்டில் ஆண்டவர் ஒருத்தனை சந்திக்கிறாரு. 38 வருஷம் வியாதியா இருக்கிற அந்த மனுஷன்கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, அவருக்கு சுகம் கொடுத்துட்றாரு. சுகம் கொடுத்துட்டு அவர் தேவாலயத்தில் பார்க்கும்போது சொல்றாரு, உனக்கு இன்னும் அதிக கேடு உண்டாகாதபடிக்கு நீ இனி பாவம் செய்யாத, இனி பாவம் செய்யாத. ஒரு முறை வாழ்க்கையில தவறிட்டனா திருப்பியும் பாவம் செய்யக்கூடாது. பவுல் சொல்றாரு, கண்காணியானவன் குற்றம் சாட்டப்படாதவனா இருக்கணும். குற்றம் சாட்டப்படக்கூடாதுங்க. நான் தப்பு பண்ண குற்றம் சாட்டப்படாதவனா இருக்கணும். பயந்து வாழணுங்க. குற்றம் சாட்டப்படாதவன். ஒரே மனைவியுடைய புருஷனும். உங்க மனைவி நல்லவங்களோ நல்லவங்க இல்லையோ, உங்க மனைவி உங்களுக்கு பிடிச்சிருக்குதோ பிடிக்கலையோ, உங்க கணவர் உங்களுக்கு பிடிச்சிருக்குதோ பிடிக்கலையோ, அவங்க கூட தான் நீங்க வாழணும். வேதம் சொல்லுகிறது, அதுதான் சட்டம். கண்காணியானவன் ஒரே மனைவியுடைய. நான் யார் கூட வேணா சேர்ந்து கூத்தடிப்பேன். கர்த்தருடைய ஊழியம் கிடையாதுங்க, கர்த்தருடைய ஊழியம் கிடையாது. சினிமா வாங்க இது, எப்படி வேணா வாழலான்றதுக்கு. அதை நீங்களும் ஃபாலோ பண்றீங்க பாத்தீங்களா? அதற்காக தான் இந்த வீடியோ. அன்பு சகோதர சகோதரிகளே, தம்பி தங்கச்சி, நீங்க யாரை ஃபாலோ பண்றீங்கன்னு யோசிச்சு பாருங்க. கர்த்தர் பயத்துக்குரியவர். கர்த்தருக்கு முன்னாடி நம்ம நடுங்கணுங்க. அவர் நடுக்கத்துக்குரியவர், அவர் பரிசுத்தர். அதனால நம்ம யாரை ஃபாலோ பண்ற, கண்மூடித்தனமா எல்லா பாட்டையும் பாடி எல்லாரையும் ஃபாலோ பண்ணிக்கணும். கர்த்தர் பயபக்திக்குரியவர். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமா இருக்கிற தேவன் அவர் பரிசுத்தர். அவரை ஃபாலோ பண்ற நாம பரிசுத்தமா. அதனால நீங்க யாரை பின்பற்றுறீங்க? ரொம்ப ஜாக்கிரதையோட கர்த்தர், என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க கர்த்தரை மாத்திரம் ஃபாலோ பண்ணுங்க. அவர் நல்லவர். அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுங்க. கர்த்தருக்கு பயந்து நடங்க. உங்க வாழ்க்கையிலையும் கர்த்தருக்கு பயப்படுவார். பயத்தோட வாழுங்க. எப்படி வேணா வாழலாம். நீங்க ஊழியம் செய்யறதுலாம் ரெண்டாவதுங்க, நீங்க பாட்டு பாடுறதுலாம் ரெண்டாவதுங்க. முதல்ல பரிசுத்தமா வாழுங்க. கர்த்தருக்கு பயந்து நடங்க. இப்படிப்பட்ட பாடல்களை நீங்க கேட்கும் போது கர்த்தருடைய பிரசன்னத்தை உங்களால் உணர முடியுமாங்க? எப்படி வேணா வாழலாம். நான் எந்த பொண்ணை வேணா கூட வச்சுன்னு பாட்டு பாடுவேன். எப்படிங்க ஆண்டவர் பிரசன்னம் இருக்கும்? அது ஒரு பரவசம், அது ஒரு இசையினால் ஏற்படுற ஒரு உணர்வு. கர்த்தருடைய பிரசன்னம் இல்லை. ஏன்னா கர்த்தர் அவர் பரிசுத்தர். ஸோ இது குறை சொல்றதுக்காக இல்லை, எச்சரிக்கையோடு இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட்.